வந்து verbs. Okay, so what are verbs? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் action words are called verbs. So first வந்து we are going to define what are verbs. So verbs வந்து definition, classification and uses. Okay, first definition என்னது பார்க்குறோம். அப்புறம் verbs வந்து நம்ம different parts divide பண்ணுவோம். அப்புறம் அதை different tensesல எப்படி யூஸ் பண்ணுறது இதுவும் தான் பார்க்க போகிறோம். Okay, so first of all, what is a verb? இதுதான் first. Verbs are words that indicate an action or a state of being in a sentence. So verbs are words that indicate an action or a state of being in a sentence. அதாவது ஒரு ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது இல்லைனா ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா வந்து அது எந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா, ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கா, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது, அந்த கண்டிஷனை சொல்கிறது. ஸோ verbs are words that indicate an action or a state of being in a sentence. And a sentence remains incomplete without the presence of a verb in it. Very, very important. A sentence remains incomplete without the presence of a verb in it. அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்து verb இல்லைன்னா நமக்கு அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ எவ்ரி சென்டென்ஸ் ஷுட் ஹாவ் என்ன இருக்கணும், எல்லா சென்டென்ஸ்லேயும் என்ன இருக்கணும், எஸ் என்னது அது, அந்த வேர்டு என்னது, இப்போ படிக்கிறோம் இது என்னது, verbs இருக்கணும். எஸ், எல்லா சென்டென்சஸ்லேயும் என்ன இருக்கணும், verbs இருக்கணும். ஓகே, இப்போ வந்து வேர்புங்கிறது அதனால தான் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக எடுக்கணும். ஓகே, ஸோ now let's see, look at some examples. First one is Vani gave me a handbag. Vani gave me a handbag. அப்போ இங்கே வந்து ஒரு வேர்ப் இருக்குது. வாணி எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்தா. கேவ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வேர்ப். கேவ் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் எந்த வேர்டு, கேவ் எதனோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், லவுடா சொல்லுங்க. கேவ் அப்படிங்கிறது கிவோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ வாணி கேவ் மீ அ ஹேண்ட்பேக். அப்போ இங்கே கேவ் தான் வந்து வேர்ப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், திஷா லவ்ஸ் ஃப்ளவர்ஸ். திஷாவுக்கு வந்து பூக்கள்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ திஷா லவ்ஸ் ஃப்ளவர்ஸ். இங்கே வந்து லவ்ஸ் அப்படிங்கிறது தான் வேர்ப் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், த ஃபோன் ரேங். த ஃபோன் ரேங், ஃபோன் அடிச்சது. அப்போ இங்கே வந்து ரேங் அப்படிங்கிறது தான் வேர்ப். இந்த ரேங் வந்து எதனோட பாஸ்ட் டென்ஸ்னு கேட்டால் ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ். ரிங் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் ரேங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், த டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா. The tiger is the national animal of India. அப்போ இங்கே வந்து ஈஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இதுதான் இங்கே வேர்டு ஈஸ். ஏன்னா இங்கே வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா முதல்ல பார்க்கலாம். ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஹெல்பிங் வேர்ட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ ஹெல்பிங் வேர்ட்ஸ்னால் என்னது மேம், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஹெல்பிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்போம். அது வரைக்கும் இப்போதைக்கு இப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஈஸ், வாஸ், ஆர், ஆம் இதெல்லாம் வந்து ஹெல்பிங் வேர்ட்ஸ். இப்போதைக்கு மைண்டில் இந்த 5 ஹெல்பிங் வேர்ட்ஸை வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ த டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது இங்கே ஈஸ் தான் வந்து இருக்கிற ஒரே வேர்பு. ஆனால் ஒரு வேர்பாவது இருக்குது. ஏன்னா வேர்ப் இல்லாமல் as I told you we cannot write a sentence without a verb. ஸோ வேர்ப்ஸ் இல்லாமல் நமக்கு சென்டென்ஸ் எழுத முடியாது. we cannot write a sentence. அப்போ ஒரு ஹெல்பிங் வேர்பாவது இருக்கணும் ஒரு சென்டென்ஸில். ஈஸ் மாதிரி ஒரு ஈஸோ வாஸோ என்னாவது ஒன்று இருந்தால் தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்வேதா இஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸ்வேதா இஸ் அன் ஆர்டிஸ்ட். அப்போ இங்கேயும் மறுபடியும் ஆக்ஷன் வேர்ப் இல்லை, ஈஸுங்கிற ஹெல்பிங் வேர்ப் தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன், ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர் டு மை டீச்சர். ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர் டு மை டீச்சர். நான் என்னோட டீச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அப்போ இங்கே வந்து ஹாவ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்பு, ரிட்டன் அப்படிங்கிறது ஒரு மெயின் வேர்பு. அப்போ இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வேர்பாக எடுத்துக்கலாம். ஹாவ் ரிட்டன் அப்படிங்கிறது டுகெதராக வேர்பாக எடுத்துக்கலாம். இப்போ ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர் டு மை டீச்சர். இப்போ ஹாவ் வந்து ஹெல்பிங் வேர்பு, ரிட்டன் வந்து மெயின் வேர்ப். இந்த ஹெல்பிங் வேர்ப் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பேர் தான் வந்து ஆக்சிலரி வேர்ப் அப்படிங்கிறது. என்ன பேர் சொல்கிறாங்க, ஆக்சிலரி வேர்ப். அப்போ நம்ம இந்த சென்டென்சஸில் எல்லாம் இப்போ ஒவ்வொரு வேர்ப் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேவ், செகண்ட் ஒன் லவ்ஸ், தேர்ட் ஒன் ரேங், ஃபோர்த் ஒன் ஈஸ், ஃபிஃப்த் ஒன் ஈஸ், சிக்ஸ்த் ஒன் ஹாவ் ரிட்டன். ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த சென்டென்சஸில் என்னெல்லாம் பார்த்தோம், இதில் வேர்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணினோம், ஆக்ஷன் வேர்ட்ஸ். இது இல்லாமல் இப்போ எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது,
ஒரு ப்ரெடிகேட் இருக்குது, ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, சிலதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, சிலதில் காம்ப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தோம்னா வாணி கேவ் மீ அ ஹேண்ட்பேக். இப்போ வாணி இஸ் த சப்ஜெக்ட். வாட் இஸ் ஷி டூயிங்? ஷி கேவ் மீ அ ஹேண்ட்பேக். வாட் டிட் ஷி டூ? வாணி கேவ் மீ அ ஹேண்ட்பேக். அப்போ கேவ் இஸ் த ஆக்ஷன், verb. What did Vani give? A handbag. So a handbag அப்படிங்கிறது வந்து இங்கே direct object-ஆ வரும். To whom did she give the handbag? அவ அந்த handbag-ஐ யாருக்கு கொடுத்தா? me. அப்போ me வந்து indirect object-ஆ வரும். அப்போ handbag-ங்கிறது a handbag வந்து direct object-உம் me வந்து indirect object-ஆவும் வரும். அது மாதிரி Disha loves flowers. Disha வந்து என்ன லவ் பண்றா? ஃப்ளவர்ஸை லவ் பண்ணுறா. அப்போ அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், த ஃபோன் ரேங். த ஃபோன் ரேங், இங்கே வந்து நமக்கு ஆப்ஜெக்டே இல்லை, ஃபோன் அடிச்சது, த ஃபோன் ரேங். அப்போ த ஃபோன் சப்ஜெக்ட், ரேங் வேர்பு, ஆப்ஜெக்ட் இல்லை. பின்ன த டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா. இங்கே இந்த டைகர் வந்து சப்ஜெக்ட், ஈஸ் வந்து வேர்பு. த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியாங்கிறோம் இல்லையா, அந்த பார்ட்டு வந்து ஆப்ஜெக்டாக எடுக்கலாம், இல்லை காம்ப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கலாம். அப்போது ஆப்ஜெக்டாகவும் எடுக்கலாம், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்வேதா இஸ் அன் ஆர்டிஸ்ட். இங்கேயும் அதை ஆப்ஜெக்டாகவும் எடுக்கலாம், ஸ்வேதா சப்ஜெக்ட், ஈஸ் வேர்பு, அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட் தான். மோஸ்ட்லி அது ஆப்ஜெக்ட் சொல்ல மாட்டோம், நம்ம ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவன் வந்து ஒரு சிங்கர், டான்ஸர், அதை வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அண்ட் லாஸ்ட் ஒன், I have written a letter to my teacher. அப்போ I சப்ஜெக்டாக வரும், have writtenங்கிறது வேர்பாக வரும், a letter அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக வரும். யாருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன்? டு மை டீச்சர். டு மை டீச்சர் வந்து மை டீச்சர் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். அப்போது நம்ம இதில் பார்த்தது என்னெல்லாம்? வேர்ப்ஸ் பார்த்தோம். வேர்ப்ஸ்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். சப்ஜெக்ட் நவுன் ஆர் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் நவுனும் ஆகலாம், ப்ரொனவுனும் ஆகலாம். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், வாணி, திஷா, த ஃபோன், த டைகர், ஸ்வேதா, இதெல்லாம் நவுன்ஸு. ஆனால் ஐ மட்டும் என்னது? நவுன் கிடையாது. ஐ என்னது? ப்ரொனவுன். ஐ வந்து ஒரு ப்ரோனவுன். ஓகே, அது மாதிரி ப்ரெடிகேட் பார்த்தோம். ப்ரெடிகேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரியும், ஏன்னா வேர்பும் ஆப்ஜெக்டும் சேர்த்து தான் ப்ரெடிகேட் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெடிகேட் இஸ் த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வித்தவுட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இல்லாமல் இருக்கிற மற்ற பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தான் வந்து ப்ரெடிகேட். அப்புறம் டைரக்ட் ஆப்ஜெக்ட். Object that directly receives the action is called the direct object. Indirect object na object that indirectly receives the action is called an indirect object. Appo last la vandu complement. Complement na enadhu? The word that gives additional meaning to the subject. Subject ku or additional meaning kudukra word da complement அப்படிங்கிறது. அப்போ நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம், காம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டோம், வேர்ப்ஸ் ஆச்சு, சப்ஜெக்ட்ஸ் ஆச்சு, ப்ரெடிகேட்ஸும் ஆச்சு. இத்தனையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போது இதெல்லாம் வந்து அதனோட எக்ஸ்ப்ளனேஷன். ஒவ்வொன்றும் எப்படி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல வாணி கேவ் மீ அ ஹேண்ட்பேக். சப்ஜெக்ட் இஸ் வாணி. ப்ரெடிகேட் வந்து கேவ் மீ அ ஹேண்ட்பேக், அந்த பார்ட்டு. அப்புறம் வேர்பு மட்டும் எடுக்கணும்னா கேவ். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஹேண்ட்பேக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மீ. அடுத்தது திஷா லவ்ஸ் ஃப்ளவர்ஸ். இங்கே சப்ஜெக்ட் திஷா, ப்ரெடிகேட் வந்து லவ்ஸ் ஃப்ளவர்ஸ். இங்கே எப்படி ப்ரெடிகேட் பார்த்தோம் அது மாதிரி. வேர்ப் வந்து லவ்ஸ், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ளவர்ஸ், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை, அதனால தான் நீன்னு போட்டுருக்கு. நெக்ஸ்ட் த ஃபோன் ரேங். இங்கே சப்ஜெக்ட் வந்து த ஃபோன், ப்ரெடிகேட்டில் வந்து வேர்ப் மட்டும்தான் இருக்குது. அப்போ ரேங். இப்போ ரேங் தான் வேர்பும் ப்ரெடிகேட்டும் எல்லாமே ரேங் தான். ரேங் அப்படிங்கிறது ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ். ஆர் ஐ என் ஜி. ஃபோன் ரிங் ஆகுது சொல்கிறோம் இல்லையா, அதனோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ரேங் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன், த டைகர் இஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா. இங்கே சப்ஜெக்ட் வந்து த டைகர், ப்ரெடிகேட் வந்து ஈஸ் த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா. வேர்ப் வந்து ஈஸ், அது ஆக்சிலரி வேர்பு அல்லது ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து த நேஷ்னல் அனிமல் ஆஃப் இந்தியா. ஓகே, இதெல்லாம் நம்ம படித்த டாபிக்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர் டு மை டீச்சர். இங்கே வந்து சப்ஜெக்ட் ஐ, வேர்ப் வந்து ஹாவ் ரிட்டன், டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஏ லெட்டர், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டு மை டீச்சர். அடுத்தது ஸ்வேதா இஸ் அன் ஆர்டிஸ்ட்.
இங்கே ஸ்வேதா இஸ் த சப்ஜெக்ட், verb வந்து is, object அல்லது complement அப்படிங்கிறது இந்த an artist அப்படிங்கிற பார்ட். எதனால இங்கே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஃபிஃப்த் ஒன்ல ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர் டு மை டீச்சர். எப்போவுமே சப்ஜெக்ட் என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்ல வருது தான் சப்ஜெக்ட் ஐ. verb வந்து have written. a letter அது வந்து ஆப்ஜெக்ட். what did I write? a letter அது ஆப்ஜெக்ட். to whom did I write? நான் அதை யாருக்கு எழுதினேன்? to my teacher. அப்போ அந்த டீச்சர், to my teacher தான் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுது நமக்கு பார்க்கலாம். in all the above sentences there is a verb as a part of the predicate of all the sentences. அப்போ நம்ம பார்த்த இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா சென்டென்சஸ்லையுமே ப்ரெடிகேட்டோட பார்ட்டாக ஒரு வேர்பு வருது. அதாவது எல்லா சென்டென்ஸ்லேயும் ஒரு வேர்பு இம்பார்ட்டண்ட்டாக வருது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து கேவ் இதுதான் வேர்பாக வருது. செகண்ட் சென்டென்ஸில் லவ்ஸ் வருது. தேர்ட் சென்டென்ஸில் ரேங் வருது. ஃபோர்த் சென்டென்ஸில் ஈஸ் வருது, ஹெல்பிங் வருது. ஃபிஃப்த் சென்டென்ஸில் ரிட்டன் வருது. இப்போ இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம பல டைப் வேர்புன்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்பு. அதில் நம்ம இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது வந்து இந்த 3 types தான். There are 3 types of verbs in English: finite verbs, transitive verbs and intransitive verbs. Okay, அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, a sentence can be basically divided into 2 parts: subject and predicate. The predicate contains the verb, direct object and indirect object. Predicateல தான் வந்து இந்த verb, object எல்லாமே இருக்கும். அது எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது எல்லாமே predicateல தான் இருக்கும். An object is very important in sentences to make a complete sense. ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஆப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ்க்கு ஃபுல்லாக மீனிங் கிடைக்கும். ஒரு சில சென்டென்ஸஸ்க்கு ஆப்ஜெக்ட் இல்லாமலும் கிடைக்கும். இந்த ஃபோன் ரேங்க் அப்படிலாம் சொல்லும்போது அது ஆப்ஜெக்ட் இல்லை, பட் ஸ்டில் இட்ஸ் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். Without the presence of at least one object, a sentence can never be meaningful. ஓகே, அதாவது ஒரு சென்டென்ஸில் சில சென்டென்சஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கூட இல்லைன்னா சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆப்ஜெக்ட் இல்லாத சில கேசஸ் வந்து பாய்ஸ் ப்ளே, பாய்ஸ் விளையாடுறாங்க. பேர்ட்ஸ் ஃப்ளை, பேர்ட்ஸ் பறக்கிறது. கேர்ள்ஸ் ப்ளே, கேர்ள்ஸ் விளையாடுறாங்க. விமென் குக், லேடிஸ் வந்து குக் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் இல்லை, தெர் இஸ் நோ ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இல்லை, இல்லை இங்கே. ஆனாலும் இவங்க எல்லாம் மீனிங்ஃபுல். ஓகே, அது மாதிரி இப்போ வந்து கீழே என்ன சொல்கிறாங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா a direct object is a noun or a pronoun that directly receives the action of the verb in a sentence. அப்போ a direct object is a noun or a pronoun that directly receives the action of the verb in a sentence. ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே இட் இஸ் த ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன். அது டைரக்ட் ஆப்ஜெக்டானா இட் டைரக்ட்லி ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் இன் த சென்டென்ஸ். இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டானா என்னது? An indirect object comes before the direct object or after the direct object also. Mostly வந்து direct objectக்கு முன்னாடியே indirect object வந்துடும். It tells us who the verb indirectly affects and who is receiving the direct object. Indirect object அப்படின்னா வந்து இன்டைரக்டா ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். An indirect object receives the direct object. It tells us who the verb indirectly affects and who is receiving the direct object. Okay, அப்போ verb வந்து இன்டைரக்டா யாரை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது மாதிரி டைரக்ட் ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுற ஆள் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆள். இப்போ நீங்கள் உங்கள் நோட்டில் இதை எழுதுங்கடா. வேர்ப்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு. வேர்ப்ஸ். ஓகே, VERBS. வேர்ப்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. அப்புறமா இது எழுதுங்க. வேர்ப்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்து டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்னு போட்டு there are 3 types of verbs in English. First one finite verbs, second one transitive verbs, third one intransitive verbs. இது 3 கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இந்த நேம்ஸ் நோட் பண்ணுங்க.
Have you completed? Yes. Okay, so there are three types of verbs: finite verbs, transitive verbs, and intransitive verbs. So first வந்து நம்ம finite verbs னா என்னதுன்னு பார்க்கலாம். Okay, so first type finite verbs. இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னதாக தெரியறதா இருக்கலாம், பட் நான் அதை 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த டெஃபினிஷனை மட்டும் நோட் பண்ணுங்க. ஓகே, finite verbsனா verbs that have a definite tense are called finite verbs. அதானது வேர்ப்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒரு ஃபார்ம், இப்படி 3 ஃபார்ம்ஸ் இருக்க முடியறது அப்படின்னா அதை வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Verbs that have a definite tense are called finite verbs. They have to agree with their subjects in person and number. அப்போ finite verbsனா வந்து ஒரு definite tense இருக்கக்கூடிய verb. Verbs that have a definite tense are called finite verbs. They have to agree with their subjects in person and number. For example, verbs like gave, loves, ran, is, are, etc. are finite verbs. Finite verbs ஒரு definition first copy பண்ணுங்கடா. இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த finite verbs வரைக்கும் தெரியுதா? ஸ்க்ரீன் ஓரளவுக்கு தெரியுதா? ஓகே, அது காப்பி பண்ணுங்க. அந்த டெஃபினிஷனை காப்பி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ரீட் பண்ணலாம். ஓகே, ಯಾವ್ದಾರ ಹೋಗ್ತೀವಿ ಫಸ್ಟ್ ಮಾತಾಡ್ತಾ ಹೋಳಲ್ಲ ಯಾವ್ದು ಫಸ್ಟ್ ಯಾವ್ದು ಫಸ್ಟ್ ಮಾತ್ರ ಮೆಂತೆ ಇದು ಕೊಟ್ಟರು ಅದರಲ್ಲ ಇದೆ ತೊಡಗಿದಾಗ ಅಂತ ಕೊನ್ನೆ ಕಾಣದೆ ಯಾನಲ್ಲಿ ಕೂತಿದೆ ಕಣ್ಣು ನಮ್ಮ ಕಣ್ಣು ಹೋಗುವ ಅವ್ರಿಗೆ ಹೋಗಲ್ಲ ಕಣ್ಣು ಕಾಣ ಇಂಥದನ್ನೆಲ್ಲ செய்யலாம் அவங்க பொண்ட டிவி வச்சிருந்தா if you have completed you can tell me. Okay, teacher. Yes. Okay. ನಾನು ಯಾವುದೇ ಸುಮ್ಮನೆ ಕೊಟ್ಟು ಬೇಗ ಇರ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ತಗೊಂಡು ಹೋಗ
நியாயமாயிட்டாங்க. அப்பா சொல்லுவா. Students, have you completed? ஃபாஸ்டா பண்ணுங்க. அந்த டெஃபினிஷன் மட்டும் தான் நோட் பண்ண சொன்னேன். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டே கேளுங்க. ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ லைக் சாக்லேட்ஸ்னு இருக்கு. ஐ லைக் சாக்லேட்ஸ். இங்கே லைக் அப்படின்னா வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற விட ஐ லைக் சாக்லேட்ஸ், எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு சாக்லேட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஐ லைக்டு சாக்லேட்ஸ் அப்படிங்கும் இல்லையா. ஐ லைக்டு சாக்லேட்ஸ் அப்படிங்கும். அப்போது இங்கே வந்து என்ன, ஐ லைக் சாக்லேட்ஸுக்கு லைக் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்லன்னா ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்லன்னா பாஸ்ட்டில் யூஸ் பண்ண முடிகிற மாதிரி நமக்கு வேர்போட ஃபார்ம் சேஞ்ச் பண்ண முடியறது இல்லையா. அந்த மாதிரி வேர்ப்ஸை தான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படிங்கும். ஃபைனைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த எக்ஸாம் வாஸ் ஆன் சண்டே. த எக்ஸாம் வாஸ் ஆன் சண்டே. த எக்ஸாம் வாஸ் ஆன் சண்டே அப்படிங்கும்போது த எக்ஸாம் வந்து சண்டேயாக இருந்தது. நான் ஒரு 2 days கழிச்சு சொல்கிறேன். இந்த எக்ஸாம் வாஸ் ஆன் சண்டே, எக்ஸாம் வந்து சண்டேவாக இருந்தது. அப்போ நான் வந்து எக்ஸாம் ஈஸ் ஆன் சண்டேனா எக்ஸாம் வந்து சண்டே வருது அப்படின்னு மீனிங். அப்போ அங்கே ஈஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதனோட பாஸ்ட் டென்ஸ் தான் வாஸ் அப்படிங்கிறது. அப்போ அதுவும் ஒரு ஃபைனைட் வேர்புக்கு எக்ஸாம்பிள், வாஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ராகுல் வில் கம் டுமாரோ. ராகுல் வில் கம் டுமாரோ. இப்போ வில் கம் அப்படின்னா வில் வந்தாலே ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ கம், வில் கம் அப்படிங்கிறது கம்மோட ஃபியூச்சர் ஃபார்ம். கம், கேம், அப்புறம் கம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் வில் கம்னு எழுதணும். அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் சேஞ்ச் ஆகுது. இப்போ கம்னு வெறும் கம்னு இருந்திருந்தா ப்ரெசன்ட் டென்ஸ், கேம்னு இருந்திருந்தா பாஸ்ட் டென்ஸ், மறுபடியும் வில் கம்னு வந்தால் அது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ அது என்ன ஃபார்ம் மாறிக்கிறது இல்லையா, டென்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி வேர்போட ஃபார்ம் மாறுறது. அப்போ இந்த லைக், வாஸ், வில் கம் இதெல்லாம் தான் வந்து ஃபைனைட் வேர்ட்ஸ். ஸோ ஹியர் த இட்டாலிசைஸ்ட் வேர்ட்ஸ் சேஞ்ச் தேர் ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு த டென்ஸ். அப்போ இந்த இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ், இட்டாலிக்ஸ்னால் இப்படி ஒரு க்ராஸாக கொடுத்துருக்கீங்க இல்லையா, லைக், வாஸ், கம் இதெல்லாம், இதுக்கெல்லாம் வந்து ஃபைனைட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஓகேயா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னால் என்னது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனைட் வேர்ப்ஸு. ஃபைனைட் வேர்ப்ஸ் முடிஞ்சாச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் பார்க்கணும். கம்ப்ளீட்டனா ஃபைனைட் வேர்ப்ஸு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா, டிரான்சிட்டிவ். ஓகே, ஃபைனைட். ஓகே, டிரான்சிட்டிவ் பார்க்கலாம். Transitive verbs na verbs that need object to complete their meaning are called transitive verbs. Important da definition எழுதுங்க. Transitive verbs na verbs that need objects to complete their meaning are called transitive verbs. அதானது இந்த transitive verbs எல்லாம் வந்து கூட object தேவைப்படும். Object கூட இல்லைன்னா இந்த verb எல்லாம் meaning தராது. அந்த மாதிரி verbs எல்லாம் வந்து நம்ம transitive verbs அப்படின்னு சொல்றோம். Definition note பண்ணுங்க. Okay, so transitive verbs are verbs that need objects to complete their meaning.
இப்போ வந்து இதனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறது ஷியாம் பிளேஸ் த கிட்டார் பியூட்டிஃபுல்லி. ஷியாம் பிளேஸ் த கிட்டார் பியூட்டிஃபுல்லி. ஷியாம் வந்து கிட்டார் பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுறான். இப்போ நான் வந்து சும்மா ஷியாம் பிளேஸ்னு மட்டும் எழுதியிருந்தேன் வச்சுக்கோங்க. ஷியாம் பிளேஸ் அப்படின்னா ஷியாம் விளையாடுறான்னு நினச்சிப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஷியாம் விளையாடல, ஷியாம் பிளேஸ் த கிட்டார் பியூட்டிஃபுல்லி. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கும் பிளேன்னு தான் சொல்லுவாங்க, விளையாடுறதுக்கு மட்டும் இல்லை ப்ளே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க பிளே தான் வரும். ஸோ ஷியாம் பிளேஸ் அப்படின்னா அங்கே வந்து மீனிங் வேறு மாதிரி எழுதுது. அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் என்னது, கிட்டார். ஷியாம் பிளேஸ் த கிட்டார் பியூட்டிஃபுல்லி. அப்போ இந்த கிட்டார் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்தப்போ தான் எனக்கு சென்டென்ஸ்க்கு கரெக்டான மீனிங் கிடச்சிது. அந்த மாதிரி வேர்ப் எல்லாம் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கூட இருந்தால் தான் மீனிங் தரும் அப்படிங்கிற வேர்பை தான் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the doctor gave me some medicines. The doctor gave me some medicines. டாக்டர் வந்து எனக்கு சில மெடிசின்ஸ் கொடுத்தாரு. The doctor gave அப்படின்னு மட்டும் எழுதி ஃபுல் ஸ்டாப் போட்டேன்னா அதுக்கு மீனிங் இருக்கா? The doctor gave, what did he give, what he gave, நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்போ the doctor gave me some medicines. டாக்டர் எனக்கு சில மெடிசின்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது தான் அங்கே அந்த மீனிங் வருது. ஓகே. Similarly, the physician prescribed some tablets to the patient. Prescribed அப்படிங்கிற verb தான் இங்கே verb வந்து prescribed. அப்போ the physician prescribed what? Some tablets to whom? To the patient. அப்போ இங்கே வந்து இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து கூட ஒரு ஆப்ஜெக்ட் வேண்டியிருக்கு. பிளேஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து the guitar, gaveக்கு வந்து some medicines, prescribedக்கு வந்து some tablets. அப்போ இந்த verb கூட எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் வேண்டியிருக்கு. So at least one object is needed to give us a meaningful sentences. அந்த மாதிரி வேர்ப்ஸை தான் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் தேவையான வேர்ப்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எழுதிட்டீங்களா? சேஞ்ச் பண்ணலாமா ஸ்க்ரீனு? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒரு டைப் கூட இருக்குது, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். ஃபைனைட் பார்த்தாச்சு, டிரான்சிட்டிவ் பார்த்தாச்சு, நீ லாஸ்ட் டைப் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். இன்ட்ரான்சிட்டிவ்னா டிரான்சிட்டிவோட நேரம் ஆப்போசிட்டாக வரும். Verbs that do not require an object to complete their meaning are called intransitive verbs. அதாவது intransitive verbsக்கு வந்து எங்களுக்கு ஆப்ஜெக்டே வேண்டாம், ஆப்ஜெக்ட் இல்லைன்னாலும் நாங்கள் நின்றுப்போம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் intransitive verbs அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ verbs that do not require an object to complete their meaning are called intransitive verbs. Definition note பண்ணுங்க. Okay, that do not require an object. Object வேண்டாம், இல்லாமலே நாங்கள் மீனிங்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் தான் intransitive verbs. நோட் பண்ணுங்க. Students, have you completed? No, ma'am. சின்ன definition தானேடா, சீக்கிரமா எழுதுங்க. ஓகே.
ஸோ intransitive verbs அப்படிங்கும்போது verbs that do not require an object to complete their meaning are called intransitive verbs. intransitive verbsக்கு என்னடா? ஓகே, intransitive verbsக்கு object வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த எந்த அளவுக்கு அது கரெக்ட்டுங்கிறது எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், the phone rang. the phone rang. rang அப்படிங்கிறது ரிங்கோட பாஸ்ட் டென்ஸ். the phone rang அப்படின்னா ஃபோன் அடிச்சுது. இங்க வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல. the phone rang. அப்ப அதுவே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தானே. அப்ப இந்த வேர்ப்க்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து the train arrived. ட்ரெயின் வந்தாச்சு, இல்லை ட்ரெயின் வந்துடுது. arrived அப்படிங்கிறது தான் இங்கே வேர்ப். இந்த வேர்ப் முடிஞ்சு வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்லை. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாகவே இருக்கு, ஆப்ஜெக்ட் இல்லாமலே மீனிங்ஃபுல்லாக இருக்கு. அப்போ arrived வந்து ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். rang, arrived இதெல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து the lion roars. lion வந்து ரோர் பண்ணுறது, ரோரிங். roars அப்படிங்கிறது அதனோட ஆக்ஷன். இதுக்கும் நமக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை, ஆப்ஜெக்ட் இல்லாமலே இட் கிவ்ஸ் அஸ் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஸோ ரோர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸ் பறக்கிறது, பேர்ட்ஸ் ஃப்ளை. பேர்ட்ஸ் ஃப்ளை, ஓகே, இட்ஸ் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ், நோ நீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஃப்ளை வந்து ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பாய்ஸ் ப்ளே. பாய்ஸ் ப்ளே. இங்கே வந்து ப்ளே அப்படின்னா பாய்ஸ் விளையாடுறாங்க, பாய்ஸ் ப்ளே. இங்கே ஆப்ஜெக்ட் வேற ஏதாவது இருக்கா? இங்கே வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா? ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் இல்லைனாலே இந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் தான். அப்போ அதுக்கடுத்து இது வந்து இந்த ப்ளே வந்து ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ நீங்கள் கேட்பீங்க, மேம் கொஞ்சம் முன்னாடி தானே ப்ளே வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொன்னோம், இப்போ மறுபடியும் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் சொல்கிறீங்களே. அங்கே வந்து ப்ளே வந்து டிரான்சிட்டிவ். ஷியாம் பிளேஸ் த கிட்டார் பியூட்டிஃபுல்லி. இங்கே வந்து பிளேஸுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறான் அப்படிங்கிற மீனிங்கில் வந்தப்போ பிளேஸ் வந்து உங்களுக்கு என்னவா வந்தது? டிரான்சிட்டிவாக வந்தது. ஏன்னா அங்கே அந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னா மீனிங் கிடைக்காது. த கிட்டார் அப்படிங்கிறது அங்கே வேணும். ஆனால் இங்கே பாய்ஸ் ப்ளே அப்படின்னா இங்கே பாய்ஸ் விளையாடுறாங்க, அவ்வளோதான் மீனிங். அப்போ இங்கே வந்து ப்ளே ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், ஏன்னா ஆப்ஜெக்ட் வேண்டாம். இந்த மாதிரி கேசஸில் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு நோ ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வேண்டாம். ஓகே, ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஓகே, ஒபிஜேனா ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வேணும், we want ஆப்ஜெக்ட். டிரான்சிட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட் வேணும், we want ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே we don't want ஆப்ஜெக்ட், no ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெஃபினிஷன்ஸ் 2-3 டெஃபினிஷன் கூட தான் இருக்குது. 2 types of transitive verbs இருக்குது. டிரான்சிட்டிவே மறுபடியும் 2 types போட்டோம்னா verbs of action, verbs of being. verbs of actionனா நம்ம action words, walking, talking, eating, sitting இதெல்லாம். verbs of beingனா state காமிக்கிறது, ஒரு condition காமிக்கிறது. ஓகே, so verbs of action such as go, come, hear, see, etc. do not require an object to complete their meaning and are therefore intransitive verbs. Verbs of being such as is, am, are, was, were do not provide information about an action, but inform us about the state of being of the noun, and they are called helping verbs. The is, am, are, was, were இந்த 5 பேர் தான் வந்து நான் உங்ககிட்ட எப்பவுமே பை ஹார்ட் பண்ண சொல்லுவேன் helping verbs. ஏன்னா இவங்க வந்து ஒரு கண்டிஷனை காமிப்பாங்க, ஆக்ஷன்ஸ் காமிக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஒரு கண்டிஷனை காமிப்பாங்க, நவுனோட கண்டிஷனை இல்லை சப்ஜெக்டோட கண்டிஷனை காமிப்பாங்க. They help the subject to connect with other parts of the sentence. Hence they are called as helping verbs. Auxiliary verbs னு சொல்லலாம், helping verbs னு சொல்லலாம். ஓகே, இப்போ more examples. இது கூட பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு wind up பண்ணலாம். More examples-ல verbs such as is, am, are, was, were, become, became, etc. always take a complement. இந்த is, am, are, was, were இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த 5 பேர், இவங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 5 auxiliary verbs இவங்க தான். is, am, are, was, were இல்லை am, is, are, was, were அந்த ஆர்டரில் கூட படிக்கலாம். இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸு அப்புறம் become, became இதெல்லாம் வந்து எப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ஸை கூட சேர்த்திக்கும் அப்படிங்கிறாங்க. they always take a complement. காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் எனக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் அ டான்ஸர் அப்படின்னா அவளை நான் ஒரு டான்ஸர் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போ அவள் அந்த ஐ டான்ஸர் அப்படிங்கிற பார்ட்டு தான் வந்து காம்ப்ளிமெண்ட்.
கணேஷ் இஸ் அ சிங்கர் அப்படின்னா அந்த சிங்கர் அப்படிங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா நான் கணேஷை டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, ரெஹனா இஸ் அ குட் கேர்ள். இப்போ ரெஹனா சிங்குலர் சப்ஜெக்ட், அப்போ ஈஸ் யூஸ் பண்ணுறேன். ஏ குட் கேர்ள் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட். ஈஸ் கூட காம்ப்ளிமெண்ட் வந்தது இங்கே சொல்கிற மாதிரி. ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், பிகம், பிகேம் இவங்க கூட எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ ரெஹனா ஈஸ் ஏ குட் கேர்ள். இப்போ ஏ குட் கேர்ள் வந்து நான் ரெஹனாக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட். இப்போ ஈஸ் கூட காம்ப்ளிமெண்ட் வந்தது. நெக்ஸ்ட் வந்து த நைட்ஸ் பிகம் லாங்கர் இன் வின்டர். The nights become longer in winter. Nights வந்து winter season ஆனால் லாங்காக இருக்கும். அப்போ become longer in winter. அப்போ இந்த longer அப்படிங்கிறது வந்து அடுத்த காம்ப்ளிமெண்ட். become வந்து verb, அது கூட வர காம்ப்ளிமெண்ட் longer. அடுத்தது the dogs were smart. The dogs were smart. அப்போ இங்கே were வந்து ஒரு auxiliary verb, அது கூட வர காம்ப்ளிமெண்ட் வந்து smart. அடுத்தது I am a dancer. I am a dancer. அப்போ I வந்து subject, am verb, a dancer வந்து complement. She was a doctor. அவள் ஒரு டாக்டரா இருந்தா. அப்போ she is the subject, was is the verb, a doctor is the complement. Last one, we became speechless. Speechlessனா எங்களுக்கு பேச்சே வரல, வார்த்தையே வரல. We became speechless. நாங்கள் speechless ஆயிட்டோம். இப்போ we is the subject, became is the verb, speechless is the complement. இப்படி தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டோட ஒரு ப்ராப்பரான மீனிங் இது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு தான் வந்து நம்ம இப்போ கிராமரில் யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளிமெண்ட்னா தட் கோஸ் வெல் டுகெதர். டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை தான் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறோம். ஓகே, ஆனால் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேர்டு இருக்குது. இது வந்து நம்ம கிராமரில் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட். ஆனால் காம்ப்ளிமெண்ட்னா என்னது? இது செகண்ட் ஒன்னோட மீனிங் என்னதுன்னா, காம்ப்ளிமெண்ட்னா ஒரு கிஃப்ட், ஒரு ப்ரெசன்டேஷன், இல்லைனா ஒரு கிரெடிட் கொடுக்கறது, ஒரு விஷ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம கிராமரில் படிக்கிறது காம்ப்ளிமெண்ட். இதுதான் வந்து நமக்கு இப்போ வேணும், இது இப்போ வேண்டாம். செகண்ட் ஒன் நம்ம படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் பாஸ்ட் டென்ஸில் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் டென்ஸில் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போ வேர்ப்னா டோட்டலி என்னெல்லாம் வேர்ப்? 5 வேர்ப்ஸ் நம்ம சொன்னோம். இப்போ ஈஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் 5 வேர்ப்ஸ் சொன்னோம். இந்த 5 வேர்ப்ஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் இவங்க. அப்போ இந்த 5 வேர்பை யூஸ் பண்ணி நமக்கு டென்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், மூட் சேஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறது, ப்ளே அப்படிங்கிற ஒரு வேர்ப் வந்து அது ஒரு ஆக்ஷன் வேர்டு. இப்போ ப்ளே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிற வேர்டு. பிளேடு விளையாடினாங்க, அப்போ அது பாஸ்ட் டென்ஸில். மறுபடியும் V3 ஃபார்மில் பிளேடுன்னு தான் வரும். அப்போ V1, V2, V3 ஒரு வேர்புக்கு பேசிக்கலி 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. V1, V2, V3 இப்படி 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ அதில் பிளேடு அப்படிங்கும்போது நம்ம V1ல் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆனால் V1 யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸ் ஆனால் V2 யூஸ் பண்ணுறோம், ஃபியூச்சர் டென்ஸ் ஆனால் V3 யூஸ் பண்ணுறோம். இல்லை ஃபியூச்சர் டென்ஸுக்குள்ள வேறு பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனால் V3 யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கேசஸ் வரும்போது வேர்பு பல ஃபார்மில் நமக்கு மாற்றிக்க முடியாது. அதை தான் ஃபைனைட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் படித்தோம். ஆப்ஜெக்ட் தேவையான வேர்ப்ஸ் எல்லாம் டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னால் ஆப்ஜெக்ட் வேண்டாம், ஆப்ஜெக்ட் இல்லாமலே எங்களுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிற வேர்ப்ஸை தான் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னா என்னதுங்கிறது தெரிஞ்சால் தான் இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக் எல்லாம் படிக்க முடியும். ஓகே, அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து படிக்கிறோம். எஸ்விஓ சென்டென்சஸ்னு படிக்கிறோம் இல்லையா, எஸ்விஓ பேட்டர்ன் சொல்லி. இப்போ இந்த எஸ்விஓ பேட்டர்ன் தான் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே பேஸ். அதை தான் ஃபாலோ பண்ணி நம்ம எஸ்னா என்னது சப்ஜெக்ட், வினா என்னது வேர்பு, ஓனா என்னது ஆப்ஜெக்ட், அதைத்தான் நம்ம திருப்பி அதுலேயே பல விஷயங்கள் நம்ம ரூல்ஸாக படிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வேர்ப்ஸ் தான் கண்டினியூ பண்ணுவோம். வேர்பை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இப்படி 3 டிஃப்ரெண்ட் டென்சஸில் ஒவ்வொரு வேர்பும் நமக்கு எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், அதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ V1, V2, V3 ஃபார்ம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னா அந்த வேர்ப்ஸோட 3 ஃபார்ம்ஸ் வருது இல்லையா, அந்த 3 ஃபார்ம்ஸ் என்னதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேயா, இப்போ இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? இன்னைக்கு உங்களுக்கு சீக்கிரமாக போகணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிடலாமா சார்? வைண்ட் அப் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே,
இல்ல கண்டினியூ பண்ணமா 12 o'clock வரை கண்டினியூ பண்ணலாமா 10 minutes தான் இருக்கு சத்தமா சொல்லுங்க நோவா ஓகே அப்ப இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்